வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் வாழ்க வையகம், துணை நின்று வழி நடத்துமா. அன்னைக்கு வாழ்க வணக்கம், வளமுடன், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய துபாய் ஸ்கை யோகா சென்டர் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மனவளக்கலை அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், எது இன்பம் என்ற வளமுடன், கேள்வியை தலைப்பாக கொடுத்தமைக்கு நன்றி. வாழ்க கேள்விகள் எழுப்பும்போதுதான் அதற்கான விடை தேடும்போது வையகம், நம்முடைய சிந்தனைகள் பட்டை தீட்டப்படுகிறது. வாழ்க வளமுடன், சாக்ரட்டிஸ் வாழ்க காலத்திலிருந்து தந்தை பெரியார், வேதாத்திரி போன்ற மகான்கள் எல்லாமே வினாக்களை எழுப்பி சிந்தனைகளை தூண்டி அறிவிலே தெளிவு ஏற்படுத்தி வளமுடன், மனித சமுதாயத்தை வழி நடத்தினார். வாழ்க வையகம், தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே போய் சுயமாய் சிந்தித்தே நீ தெளிவாய் அப்படின்னு கேள்விக்கான விடைகளை வெளியே தேடாதீங்க, உள்ளுக்குள்ளேயே போய் தேடுங்க அப்படின்னு வழிகாட்டுறாங்க. அத்தகைய மகான்கள் பெரியோர்கள் எல்லோரையும் இந்த நேரத்துல வையகம், வணங்கி எது இன்பம் வளமுடன், என்ற கேள்விக்கு விடை காண வாழ்க எனக்குள்ளே அப்படியே பயணம் செய்கிறேன். எல்லோரும் இன்பமா வாழணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனும் ஏன் ஒவ்வொரு உயிர் நான் நல்லா இருக்கணும், நான் இன்பமா இருக்கணும். வையகம், ஓரறிவு வாழ்க உடைய உயிரினங்கள்ல இருந்து ஆறறிவு பெற்ற மனிதன் வரை உள்ள அனைத்துமே இன்பமா இருக்கணும் அப்படின்னு நினைக்குது. வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு வள்ளலார் சொல்றார் பெருமாள். நம்ம தான் இன்பம், நல்லா இருக்கணும், நான் இன்பமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம். எல்லா உயிர்களும் இன்பமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய பொது மனப்பான்மை, அதையும் பார்க்கிறோம். வையகம், வாழ்க எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று நினைத்து ஏன் பராபரமே அப்படின்னு தாய்மானவர் சொல்ல வர்றாரு. வையகம், அது என்னுடைய நினைப்பு எல்லாமே எல்லாரும் இன்பமா இருக்கிறது தான், வேற எதை பத்தியுமே நான் நினைக்கல. இவரு பாருங்க இன்னும் தீவிரமா அதே நினைவுல இருக்கு, எல்லாரும் இன்பமா வாழணும் அப்படிங்கறத மட்டுமே நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய மகான்கள் வாழ்க வையகம், எல்லாரும் இன்பமா தான் வாழணும்னு நினைக்கிறாங்க. வாழ்க அப்ப வளமுடன், எது இன்பம் வாழ்க அப்படின்னு வையகம், மக்கள் எல்லாம் தேடுறாங்க. இன்பமா வாழணும் அப்படின்னா எது இன்பம் அப்படின்னு தேடுறாங்க. இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதிலும் அதை நாடி ஓடு. இப்படி ஓடுறாங்க இன்பத்தை தேடி. வாழ்க வையகம், எங்க இருக்குன்னு, ஏன் எல்லா உயிர்களும் இன்பமா வாழணும்னு நினைக்கிறதுனால. வாழ்க வளமுடன், அப்ப இன்பம் எங்கே இருக்கிறது, எது இன்பம் அப்படின்னு தெரிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. வாழ்க என்ற தலைப்பு எது இன்பம் என்ற கேள்வி ஒரு வாழ்க வளமுடன், தீர்ப்பு நமக்கு கிடைக்க இருக்கிறது. வாழ்க இந்த காலத்துக்கு இது தேவையான ஒரு நல்ல ஒரு சிந்தனை தான். வாழ்க வையகம், எது இன்பம் வளமுடன், அப்படிங்கிறப்ப வாழ்க எனக்குள்ள போய் நான் அந்த கேள்விக்கு பதில்
தேடும் பொழுது ஒரு சின்ன குழந்தையா வாழ்கவை இருக்கிறப்ப எனக்கு என்ன பதில் கிடைச்சு? அந்த குழந்தையா இருக்கக்கூடிய பருவத்துல இது இன்பம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஊஞ்சல்ல ஆடுனேன், அது இன்பமா இருக்கு. தாலாட்டு பாடினாங்க, இன்பமா இருக்கு. கொஞ்சம் வளர்ந்துகிட்டே வரும் பொழுது கல்கோனா, கடல மிட்டாய், முறுக்கு இதெல்லாம் சாப்பிட கொடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப இன்பமா இருக்கும். அதெல்லாம் சாப்பிடும். இன்னும் வளரும்போது சாக்லேட்டு, கிரீமு, கேக்கு, வீடியோ கேம் விளையாடுறது, கார்ட்டூன் படங்கள் இதைகள்லாம் பார்க்கறது, சைக்கிள் ஓட்டுறது, நீச்சல் அடிக்கிறது, கார்ல ஊரை சுத்துறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்பமா தான் தெரிஞ்சது எனக்கு. குழந்தைகள், பெண் குழந்தைகளை கூட இப்ப அந்த நேரத்துல எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் சந்தோஷமா இருக்கிறத நான் பார்த்துருக்கேன், இன்பமா இருக்கிறத பார்த்தேன். கொலுசு போட்டுக்கிறது இல்ல, வளையல், செமிக்கி, கம்மல் இதெல்லாம் பல்வேறு விதமா தன்னை அலங்கரித்துக் கொள்வதில், நகைகள் போட்டுக் கொள்வதில் இன்பமா இருக்குது. இன்னும் மருதாணி போட்டுக்கிறதுல, நெயில் பாலிஷு, லிப்ஸ்டிக்கு, கோலம் போடுறது, இன்னொன்னு எண்ணங்களை தீட்டுறது, ஓவியம் வரைகிறது, இதுலெல்லாம் இன்பம் இருக்குது அப்படின்னு விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. ஆடைகளை அணிகிறது, டான்ஸ், தலை நிறைய பூ வச்சுக்கணும், பூவா இருக்கும், அல்லது காதோரமா ஒரு ரோஜா பூ வச்சுக்கணும். அதெல்லாம் அவ்வளோ இன்பமா இருக்கும் அதை வச்சுக்கிட்டு வரும்போது. இப்படி பெண் குழந்தைகள்கிட்ட கேட்டா இன்பத்துக்கு இப்படி மாதிரி ஒரு பதில். இன்னும் மாணவ பருவத்துல, ஒரு இளைஞர் பருவத்துல வரும் பொழுது என்னென்ன மாதிரிலாம் எதெல்லாம் எனக்கு இன்பமா இருந்தது அப்படின்னு பார்த்தா, சினிமா பார்க்கறது, ஹோட்டல்ல போய் சாப்பிடுறது, புரோட்டா சாப்பிடுறது, அழகா இருக்குதோ அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறது, அதெல்லாம் எனக்கு இன்பம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அரட்டை அடிக்கிறது, திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்க்கறது, டிவியில ஒளியும் பார்க்கறது, ஒரு ஹீரோயினா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு காலகட்டத்துல இதெல்லாம் இன்பம்னு அப்புறம் தோணுச்சு. இன்னும் வளர்ந்து பெரியவங்கள ஆகும் பொழுது, அப்ப பல பெரியவர்களோட தொடர்பு இருக்கும் பொழுது சில பேர்லாம் சொல்லுவாங்க, எது இன்பம் அப்படின்னா அவங்க சொல்றாங்க, மது, மாது, மாமிசம், புகையிலை, கஞ்சா இதெல்லாம் கூட இன்பம் தான், எல்லாத்தையும் அனுபவிக்கணும்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வயதுல உள்ள பெண்கள்லாம் வயது பார்த்தோம்னா சாரீஸ், மேக்கப் பண்ணிக்கிறது, கலரிங் பண்ணிக்கிறது, நெக்லஸ், செயின், இது பெரிய பொண்ணுங்க, இது இந்த மாதிரி. இன்னும் சில பேர் எனக்கு தமிழ்னா அது கொஞ்சம் இன்பமா இருக்கும், தமிழ்ல இன்பம் அப்படின்னு நினைச்சு இலக்கியங்கள் படிக்கும் பொழுது இலக்கியம் படிக்கிறது, அதெல்லாம் இலக்கியங்கள் தான் இன்பம் அப்படின்னு தோணுச்சு. ஆயகலைகள் 64 இன்பம், கடவுளை வணங்குவது, அடுத்தவங்களுக்கு தொண்டு செய்யறது, இப்படி எண்ணற்ற பதில் வருது. இன்பம் எது அப்படின்னு கேட்டா இதெல்லாம் இன்பம் தானா அப்படின்னு பார்த்தா இன்பமா தான் தெரியுது. மேலோட்டமா பார்த்தோம்னா ஆமா இன்பம் தானே அப்படின்னு தோணுதுங்க. கொஞ்சம் அதை கொஞ்சம் நான் சரியா சிந்திச்சோம்னா விளைவு என்னன்னு பார்க்கணும். நம்ம இதுவரை சொன்ன உதாரணங்கள்ல அந்த இன்பம்னு சொல்றதுல எனக்கு என்ன விளைவு வந்தது அந்த பொருளை அனுபவிக்கும் போது அப்படின்னு பார்க்கணும். நன்மையே தருதா எதிர்காலத்துல, அது நன்மை தந்துச்சுன்னா அது இன்பமா எடுத்துக்கொள்ளலாம். இல்லது துன்பம் தருது அப்படின்னு சொன்னோம்னா அது தீமைதான் தருது அப்படின்னா துன்பமாக நமக்கு வருது. ஆக இன்பமா துன்பமா அப்படின்னு நாம பார்க்கணும்னா அது விளைவை வச்சு கணிக்கணும். அப்ப இதுவரையிலும் சிறு குழந்தையா இருந்து பெரியவராக வரையிலும் என்னென்னலாம் நான் இன்பம்னு நான் நினைச்சேனோ அது எனக்கு அறிவுக்கு அல்லது உடம்புக்கு நன்மையே தந்தது அப்படின்னா
அது இன்பம் அப்படின்னு. இல்ல சார் துன்பம் தான் வந்தது அப்படின்னா அது தீமை தான் தந்தது அப்படின்னா அது துன்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விடை தெரியுது. இருந்தாலும் மகரிஷி அவங்கள்ட்ட இந்த பதில் எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்றதுக்காக மகரிஷியோடைய ஒரு பாடலை பொழுது எது இன்பம் அப்படிங்கிற கேள்விக்கு மகரிஷி ஒரு கவிதை சொல்றாங்க. எந்த ஜீவனுக்கும் அறிவிற்கும் உடலுக்கும் இந்த சமயத்தில் தேவையாய் பொருத்தமாய் வந்த அனுபோகம் இன்பமாம். பின் விளைவை சிந்திக்க தீங்கற்றது எனில் அது உயர்வாம். எது இன்பம் அப்படிங்கிற கேள்விக்கு மகரிஷி அவங்க அறிவிற்கும் உடலுக்கும் அந்த சமயத்துல, அது குழந்தையா இருந்தப்பயா அல்லது இளைஞரா இருந்தானா அல்லது பெரியவளா இருந்தானா எந்த சமயமா இருந்தாலும் அந்த சமயத்துல ஏற்படக்கூடிய ஒரு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள பொருத்தமானது. அது அனுபவிக்கிற போது உடம்புக்கு பொருத்தமா இருக்குது, அறிவுக்கு ஏற்புடையதா இருக்குது அப்படின்னா அது இன்பம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எது இன்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னொரு சொன்ன அந்த உதாரணங்கள்ல என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதா செய்து கொள்ளக்கூடியதா அந்த இன்பம். அது உடலுக்கு ஒத்ததாக இருக்குதா? ஆமா. அறிவுக்கு பொருத்தமா இருக்குதா? ஆனா அதெல்லாம் அனுபவிக்கும் போது அது இன்பம் தான் அப்படிங்கிற ஒரு பதில் கிடைக்குதுங்க. இப்ப எது இன்பம் அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப பதில் இந்த கவிதை மூலம் நமக்கு கிடைக்குது. அதனால இப்ப இந்த டாபிக் இதோட முடிச்சுக்கலாம், நம்ம கிளப்பி போயிடலாமா அப்படின்னா இப்பதான் ஆரம்பமாகுது இன்பம் அப்படிங்கறத பத்தி. சில ஆழமா யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா இன்பம் அதோடு தொடர்புடையது, துன்பம் அப்படிங்கறதையும் பார்க்கணும். இன்பத்தோடு தொடர்புடைய மற்றவற்றையும் தெளிவா தெரிந்து கொண்டாதான் எது இன்பம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். ஒரு பக்தி மார்க்கத்துல ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு நாய்க்குட்டி ரோட்ல இருந்த ஒரு எலும்பு துண்டை எடுத்து கடிச்சது. கடிக்கும் பொழுது அது அந்த எலும்பு வாயில பட்டு அந்த ரத்தம் வந்துச்சு. அந்த ரத்தம் அந்த எலும்புல பட்டு அதை சாப்பிடும்போது எலும்புல இருந்துதான் ரத்தம் வருது அப்படின்னு நினைச்சு அதை ருசிச்சு சாப்பிடுதான். அது எலும்புல இருந்துதான் அது தனக்கு இன்பம் கிடைக்குது, அதுல இருந்து வரக்கூடிய ரத்தத்துல இருந்துதான் தனக்கு இன்பம் வருதுன்னு சொல்லி மேலும் மேலும் அது சாப்பிட்டு தன் வாழ்க்கைய உண்டாக்கிக்கிடுச்சு அப்படிங்கறதுல சொல்லுவாங்க. இந்த கதையில எது இன்பம் அப்படிங்கிறதுக்கு அது பொருள்லதான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு, அது பிற பொருள்லதான் இருக்குன்னு நினைக்குது. ஆனா அதுல இருக்கு அதனுடைய ரத்தம் தான் அப்படிங்கறது அது உணரல. அப்படிங்கிற நிலையில அது இன்பம்னு நாம இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி நாய் எலும்புலதான் அதுல இருக்கக்கூடிய ரத்தம் தான் எனக்கு இன்பம் தருதுன்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. அதுபோல எலும்புல இல்ல தன்னுடைய ரத்தம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்க மாதிரி நாம இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள்லாம் அந்த நாய் எவ்வாறு தப்பா புரிஞ்சுச்சோ அது போலத்தான் நாம புரிஞ்சுக்கிட்டோமா, இல்ல எங்க இன்பம் இருக்குது, அது எது உண்மையான இன்பம் அப்படிங்கிறதுக்கு தெளிவு இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாயோட நிலையில இருந்து நாம கவனிச்சு பார்க்கணும். ஏன் நாம எதெல்லாம் இன்பம்னு நினைக்கிறோமோ அது உண்மையான இன்பமா, அது போலியான இன்பமா ஒரு தெளிவு பிறக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்தனை செய்யும். எது இன்பம் அப்படிங்கிறது
சில கேள்விகள் கேட்டுக்கிட்டோம்னா அந்த தெளிவு பிறக்கும். என்ன மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கொள்ளலாம்? அஹ், துன்பம் அப்படின்னா என்ன? துன்பம் அப்படின்னா என்ன? எங்கிருந்து இதெல்லாம் தோன்றுது? சின்ன சின்ன இன்பங்கள் தானா, இல்ல பெரிய இன்பம் ஏதாச்சும் இருக்குதா? இன்பங்கள், பேரின்பம் அப்படி ஏதாச்சும் இருக்குதா? அந்த இன்பங்கிறது தற்காலிகமானதா அல்லது நிலைத்த இன்பம் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குதா? நீடித்த, நிலைத்த, நிரந்தரமான ஒரு இன்பம் ஏதாச்சும் இருக்குதா? இதுவரை நம்ம மேல சொன்ன உதாரணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அப்போதைக்கு உள்ள தற்காலிகமான இன்பங்களா தான் தெரியும். ஆனா அன்னைக்கு எப்படின்னா கல்கோனா கல்லமிட்டாய் முறுக்கு நல்லா இருக்கும். இன்னைக்கும் அதை சாப்பிட்டு அதே இருக்குதானே? இன்னைக்கு அந்த மாதிரி பொருள்லாம் இல்லை. அப்ப தற்காலிகமான இன்பம் தான் உலகம் எல்லா இடத்துலயும் இருக்குதா அல்லது நிரந்தரமான இன்பம் ஏதேனும் இருக்குமா? அதை பற்றியான தெளிவு நமக்கு இன்னும் சிந்திக்க வேண்டியிருக்கு. அப்ப இதற்கெல்லாம் எது காரணம்? எங்கிருந்து இன்பம் என்பது என்ன, துன்பம் என்பது என்ன, எங்கிருந்து இதெல்லாம் தோன்றுது அப்படிங்கறத ஆராய்ச்சிக்கு நம்ம போறதுக்கு மகரிஷி ரொம்ப, நான் ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்க தெளிவு பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கவிதையில ஒண்ணு சொல்றாங்க. இன்பம் துன்பம் என்பது என்ன, இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன். இப்ப நம்ம கேள்விக்கு பதில் இங்க மகரிஷிட்ட ரொம்ப சீக்கிரமே கிடைக்கும் போல இருக்கு. அதாவது இன்பமே இயற்கையிலே எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. அனுபவத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மாறும்போது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா உணர்ச்சியே தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். இயற்கையிலே எங்கும் நிறைந்திருப்பது இன்பம். அதை அனுபவிக்கும் போது, அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது அளவு முறை மீறி போனா அங்கத துன்பம். ஆக இன்பமோ துன்பமோ எல்லாம் ஒரே உணர்ச்சி தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த பாடல்ல நம்ம பாக்குறோங்க. இன்பத்தின் மறுபெயர் துன்பம் அப்படிங்கிறாங்க. இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன். நம்ம எப்படி இன்பமும் துன்பமும், இன்பமே துன்பமாக மாறுகிறது அப்படின்னு நாம எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறதுக்கு மகரிஷி ஒரு கவிதை சொல்றாங்க. தரை அப்படின்னு ஒண்ணு, தரை ஒன்றே மேடு பள்ளம் என இரண்டாய் தரம் பிரித்து பேசுமா போல் உணர்ச்சி ஒன்றை உரைக்கின்றோம், அதன் ஏற்றத்தாழ்வு இவற்றிற்கு ஒத்தபடி இன்பம் என்றும் துன்பம் என்றும். மேடு பள்ளம் அப்படிங்கிறதுக்கு எது அடிப்படைன்னு பார்த்தா தரை. தரை ஒன்றுதான் மேடாகவும் இருக்குது பள்ளமாகவும் இருக்குது. அதுபோல உணர்ச்சி தான் இன்பமாகவும் துன்பமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இரண்டு ஏற்றத்தாழ்வு, ஏற்றத்தாழ்வு தான் இன்பம் துன்பம். இன்னும் கூட ஒரு உதாரணத்தை எடுத்து பார்த்தோம்னா நல்லாங்க. அதாவது மாம்பழம் வாங்கி இருக்கிறாங்க, பார்த்தா நல்லா பழுத்து இருக்குது, நல்ல வாசனை வருது. ஒரு நாள் ஆச்சு, நல்ல பழுத்து இருக்குது, நல்ல பழம் அப்படின்னு சொல்றாங்க. 2-3 நாள் பார்க்காம விட்டாச்சு, அது என்னாச்சு, இன்னும் அழுகி போச்சு. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது இன்பமாக இருந்தது, நல்ல பழமா இருக்கும்போது அது இன்பமா இருந்தது. அதுவே காலத்தால் அது நீடிக்கும் பொழுது அதுவே என்ன ஆகுது, அழுகி போய் அதே துன்பமா மாறுது. அப்ப இன்பம் தான் துன்பமாகவே மாறுகிறது. உணர்ச்சி ஒன்றுதான், ஒரே உணர்ச்சி தான் இன்பமாகவும் துன்பமாகவும் மாறுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த சிந்தனை இன்னும் கொஞ்சம் ஆழம் போக முடியும்.
அப்ப இந்த உணர்ச்சி தான் இன்பம் அப்படின்னா, வாழ்க உணர்ச்சிக்கு எது காரணம்? வையகம் இந்த உணர்ச்சிக்கு எது காரணமா இருக்கும்? வாழ்க எது வளமுடன் அடிப்படை காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த உணர்ச்சி வாழ்க எப்படி வருது, எங்க இருந்து வையகம் வருது? உடலுக்குள் உயிர் சக்தி வாழ்க சுழன்று ஓட வையகம் உணர்ச்சி என்ற விளைவு நாம் இயற்கை வாழ்க இது. வளமுடன் இப்ப வாழ்க உணர்ச்சிக்கு எது வையகம் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்புக்குள்ள ஓடக்கூடிய வாழ்க வையகம் அப்ப இந்த உயிர் சக்தி வாழ்க தான் வளமுடன் உணர்ச்சிக்கு காரணம். வாழ்க வையகம் இன்பம் துன்பம் அப்படிங்கிறதுக்கு வாழ்க உணர்ச்சி தான். வையகம் இந்த உணர்ச்சிங்கிறதுக்கு எது அடிப்படை அப்படின்னு பார்த்தா, உடம்புக்குள்ள உயிர் எப்ப சுழன்று ஓடுதோ அந்த உரசலால வரக்கூடிய வாழ்க நிலையில தான் வையகம் உணர்ச்சி அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இன்ப வாழ்க துன்பத்துக்கு உணர்ச்சின்னா, உணர்ச்சிக்கு எது காரணம் அப்படின்னு நம்ம அதன் மூலத்தை தேடி போறோம் அப்படிங்கிறப்ப உண்மைதான் அப்படின்னு தெரியுது. உயிர்களுக்குள்ள ஓடக்கூடிய சுழற்சி ஓட்டம் தான் உணர்ச்சியா மாறுது. அதை புரிந்து கொள்ளலாம். வாழ்க வையகம் இப்ப உயிரினங்கள் அப்ப எல்லாவற்றிற்குமே இந்த உணர்வு இருக்குது. இப்ப இன்ப துன்ப உணர்வு அப்படிங்கிறதையும் நம்ம அங்க பார்க்கலாம். வையகம் இப்ப ஓரறிவு உடைய தாவரங்களை எடுத்துக்கலாம். வையகம் அங்க உணர்வு இருக்குதா அப்படின்னா, ஆமா. வாழ்க தொட்டா வளமுடன் என்னாவது உணர்ந்து கொள்ளுது. இப்ப தொடு உணர்வு அப்படிங்கிறத நம்ம அங்க வையகம் உணர்ந்து கொள்ளலாங்க. அதற்கு அது என்ன கருவி அதுகிட்ட இருக்குது, அதை எப்படி ஒரு உணர்ந்து கொள்ளுதுன்னா, தோல் அப்படிங்கிற அதுல அழுத்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு உள்ள கிடைக்குது. வாழ்க வையகம் அடுத்து இரண்டாவது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய குழு, வாழ்க இவைகளை எல்லாம் எடுத்து அவைகளுக்கு என்ன உணர்வு இருக்குது அப்படின்னா, 2 வகை உணர்வுகள் அங்க. தொட்ட உணர்வுடைய தொடு உணர்வும் சுவை உணர்வும் அங்க வாயு அப்படிங்கிற கருவி புதுசா வருது. தோலும் வாயும் தோன்றி 2 வகை உணர்வுகள் அங்க கிடைக்குது. தொடு உணர்வும் சுவை உணர்வும். வளமுடன் அடுத்து மூவறிவு உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எறும்பு போன்ற எடுத்து பார்த்தோம்னா, அங்க வாழ்க வையகம் மூக்கு அப்படிங்கிற 3வது ஒரு வாசனை உணரக்கூடிய வாழ்க கருவி வளமுடன் ஆகுது. வாசனைங்கிற உணர்வு, மனம் வாழ்க உணர்வு தோன்றுது. அடுத்து 4 அறிவு அப்படிங்கிறதுல வாழ்க வையகம் கண்ணு, வெளிச்சத்தை பார்க்கக்கூடிய ஒளி உணர்வு அப்படிங்கிற உணர்வு, அதற்கு உறுப்பு கண் ஆகுது. வாழ்க அடுத்து 5 அறிவு உயிரினங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, காது அப்படிங்கிற ஒரு உறுப்பை புலன் ஆகி அதுல சப்தம் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற உணர்வு, ஒளிங்கிற ஒரு உணர்வு வாழ்க ஆகிறத நம்ம பாக்குறோங்க. இந்த வகையில உயிர் சுழற்சியினால உணர்வுகள் 5 வகை உணர்வுகள் ஓரறிவு படைத்த உயிரினங்களிலிருந்து 5 அறிவு படைத்த உயிரினங்களை உருவாகி இருக்கிறது. வள்ளுவர் சொல்றாரு, சுவை, ஒளி, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிவான் கட்டே உலகு. இந்த 5 வகை உணர்வு, உணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் யார் ஒருவர் புரிந்து கொண்டாரோ, ஆழ்ந்து சிந்தனை செய்து அதன் ரகசியத்தை உணர்ந்து கொள்கிறாரோ, அதன் மூலத்தை உணர்ந்து கொள்கிறாரோ, அவர் இந்த உலகத்தை அறிந்தவர். இந்த உலகம் அவரை பின்பற்றி செல்லும், அவரை அணுகி அவர்கள் சொல்ல வழியில் செல்லும். ஆக நாம இப்ப அத்தகைய சிந்தனைக்கு நாம இப்ப ஆழ்ந்து போயிட்டு இருக்கிறோம். 5 வகை உணர்ச்சிகள் நம்முடைய
5 புலன்கள் மூலமாக இது கிடைக்குது. உணர்வுகள் பத்தி கொஞ்ச நேரம் நம்ம பார்த்தோம். இதுக்கெல்லாம் எது காரணம் அப்படின்னா உயிரின் சுழற்சி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அந்த 5 வகை சுழற்சிக்கும் 5 வகை உணர்வுக்கும் உயிர் அடிப்படைனா, இந்த உயிர் முதல்ல தோன்றிய தொடு உணர்வுக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது? உயிரின் மூலத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. உணர்ச்சிக்கெல்லாம் உயிர் தான் காரணம்னா, இந்த உயிர் அதுக்கு முன்னாடி அந்த உணர்வு என்னவா இருந்தது? தொடு உணர்வு தான் முதல்ல இருந்ததுன்னா அதுக்கு முன்னாடி அந்த உணர்வு என்னவா இருந்திருக்கும்? தாவரங்களுக்கு முன்னாடி அது என்னவா இருந்தது? இந்த உயிர் என்னவா இருந்தது பார்க்கும். பஞ்சபூதங்களின் கூட்டு தான் தாவரமா வந்தது. அப்ப இந்த உயிர் அதுக்கு முன்னாடி எங்க இருந்திருக்கும் அப்படின்னா பஞ்சபூதங்களுக்குள்ள இருந்திருக்கும். இப்ப பஞ்சபூதங்கள்ல இருக்கும்போது அங்க என்ன உணர்வு இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம தேட வேண்டியிருக்கு. அப்ப உணர்வின் மூலத்தை நோக்கி தேட இந்த மாதிரி கேள்விகள்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. தாவரங்களுக்கு முன்பு உயிர் என்னவா இருந்ததுன்னு பார்க்கும் பொழுது பஞ்சபூதங்களால் தோன்றுச்சு அப்படின்னா, பஞ்சபூதங்கள்னா என்னென்ன அப்படின்னு சொல்லும் பொழுது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். அதோடு அங்க என்ன உணர்வு இருந்திருக்குது அப்படின்னு பார்க்கிறோம். மெய், வாய், மூக்கு, கண், செவி அப்படிங்கிற புலன்கள்ல இருந்து அழுத்தம், ஒளி, சுவை வந்தது போல இவைகள் இதற்கு முன்பு என்னவா பஞ்சபூதங்கள்ல எப்படி இருந்துச்சு நம்ம சிந்திச்சோம்னா, நிலத்துல வாசனைங்கிற உணர்வும், சுவைங்கிற உணர்வும், நெருப்புல வெளிச்ச ஒளிங்கிற உணர்வும், காற்றுல சப்தம் ஒளிங்கிற உணர்வு, ஆகாயம் அப்படிங்கிறதுல அழுத்தம் ஆக இருந்தது. இதுல மூலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, பஞ்சபூதங்கள்ல 5வது பூதம், 4வது பூதம் அப்படின்னு போகும் பொழுது நிலத்துக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? நீராக இருந்து நீர் தான் நிலமா மாறிச்சு. நீர் எங்க இருந்து வந்தது பார்த்தா நெருப்புல இருந்து வந்தது. நெருப்பு அதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா காற்று தான் நெருப்பை உண்டாக்கி, அந்த நெருப்பு, காற்று இவைகள் சேர்ந்தா நீர் உண்டாகி, இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் நிலம் வந்ததுன்னு பாக்குறோம். அப்ப காற்றுக்கு மூலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி அது எங்க இருந்து வந்தது பார்த்தோம்னா ஆகாயம் சொல்லக்கூடிய மின் துகள்கள் நிறைந்த ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கு. அப்ப பஞ்சபூதங்கள்ல முதல்ல தோன்றிய ஆகாயம் தான் எல்லாத்துக்கும் முதல்ல தோன்றிய அப்படின்னா, அங்க உயிர், அழுத்தம், இந்த ரெண்டும் ஆகாயத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலை. இதுக்கு முன்னாடி அது ஆகாயத்துக்கு முன்னாடி அந்த உயிர் ஒரு பேர் அழுத்தம் அந்த எப்படி வந்தது, ஆகாயத்துக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு நம்ம அதனுடைய மூலத்தை வேண்டியிருக்கு. அப்படி பார்த்த பொழுதுதான் பெரியோர்கள் எதை உணர்ந்திருக்கிறாங்க, அந்த ஆகாயத்திற்கு எது அடிப்படை? அது சுத்தவெளி, இயற்கை, சூன்யம், பால், இறைவன், வெட்டவெளி, இப்படி பல பேரு அதுக்கு சொல்றாங்க. இயற்கை அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அப்ப எல்லாவற்றிற்கும் மூலமான நிலையில அந்த இயற்கை என்பது பேராற்றல் மிக்கதாக இருக்குது. அது மட்டுமல்ல, பேரறிவோடு இருக்குது. அந்த இயற்கை அல்ல குறையாமல் இருக்கிறது. இயற்கை எக்காலத்திற்கும் அதுக்கு எல்லையற்ற காலம் வரை நீடித்திருக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கக்கூடிய அந்த இயற்கை அப்படின்னு பார்க்கிறோம். இயற்கைங்கிற ஒரு தன்மையில அந்த எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த இயற்கை அப்படின்னு வச்சுட்டோம்னா அதுக்கு பேராற்றல், பேரறிவு, வற்றாய் இருப்பு, காலம் அப்படிங்கிற ஒரு தன்மைய நம்ம அதுக்குள்ள இருக்கிறத தெரிந்துக்கிட்டு
பார்க்கணும். அது வெட்ட வெளி பால் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஏன்னா இத்தனையும் உருவாக்கி இருக்கிறதுனால அது வேற அறிவு இருக்குன்னு தெரியுது. இத்தனையும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால, பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறதுனால அது வேற ஆற்றல் இருக்குங்கிறது அது இன்னும் தொடர்ந்து நீடித்து கொண்டே காலத்தால எவ்வளவோ காலமா அது இருந்துகிட்டே இருக்கிறதுனால அது நிரந்தரமானதுங்கிறது குறையவே, அந்த ஆற்றல் குறையுமா அப்படின்னா குறையவே குறையாமல் இருக்கு. அந்த வகையில இயற்கை தான் எல்லாவற்றிற்கும் முகம். அந்த அங்க தோன்றக்கூடிய உணர்வு என்ன அப்படின்னா அதுதான் மெய் உணர்வு. அப்ப அறிவு அங்க என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துலதான் அது பேரறிவாக இருக்குது. எப்படி ஓரறிவு, ஈரறிவு, அறிவு அப்படின்னு சொல்லி ஐயறிவு, 5 உணர்வுகள் நமக்கு அங்க கிடைச்சது. 5 வகை அறிவும் அங்க இருந்தது போல இவற்றிற்கு மூலமான மெய்ப்பொருள் அது இயற்கை அப்படிங்கிறதுல என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உயிர் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தா அது பேராற்றல் மிக்கதாக இருந்தது. அந்த பேராற்றல் என்ன ஆச்சு அப்படின்னா தன்னைத்தானே சூழ்ந்து அழுத்தி அந்த ஆற்றல் உண்டுபட்ட பொழுது அங்கதான் உயிர்ங்கிற விண் என்ற உறுப்புகள் முதல்ல உற்பத்தி ஆச்சு. அந்த உயிர்ங்கிறது உற்பத்தி ஆவதற்கு பேராற்றல், தன்னைத்தானே சூழ்ந்து அழுத்தக்கூடிய அந்த பேராற்றல் தான் காரணம். அப்படி அழுத்தும் போது உண்டான முதல் இயக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அது என்னவா இருந்ததுன்னா இயக்கமற்ற நிலையாக இருந்தது, இருப்பாக இருந்தது. அது அசைந்த போது அலையாக மாறியது. அதுதான் தன்னைத்தானே சுழலக்கூடிய சுழல் அலையாக நீர் அப்படிங்கிறத பாக்குறோம், விண் அப்படிங்கிறத பாக்குறோம். அது சுழன்று பொழுதுதான் அதிலிருந்து தோன்றிய விரிவலை தான் காந்தம் பாக்குறோம். இந்த அறிவு அசைந்த போது, இயற்கை அசைந்த போது உயிராகவும் காந்தமாக பிரபஞ்சத்துல முதல் தன்மாற்றத்தை பார்க்கிறோம். இயற்கை தான் முதல்ல உற்பத்தியாக உயிர் துகள்களின் எண்ணிக்கை அதிகமாக இந்த மாதிரி அழுத்தம் பேராற்றல் தன்னை துண்டுபடுத்திக்கிட்டு நிறைய துகள்களை உண்டு பண்ணும் பொழுது இந்த விண் துகள்கள் எண்ணிக்கை அதிகமாக அது நெருங்கி இணையும் போது அங்கதான் நமக்கு காற்று பார்க்கிறோம். அந்த இடத்துலதான் சப்தங்கிற உணர்வு வருது. இப்படி ஆகாயம் தோன்றி காற்று தோன்றி எல்லாமே விண்கள் கூடும், அந்த காந்தமும் கூடும் பொழுது விண்ணும் என்று சொல்லக்கூடிய போதும் காந்தமும் என்ற கூட்டுதான் ஐம்பூதங்களாக ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் அப்படிங்கிற தோற்றம் உண்டாகுது. அந்த ஒவ்வொன்றுக்குள்ளையும் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் அப்படிங்கிற குணமாகவும் கலந்து வந்து கொண்டே இருக்குது. பஞ்சபூதங்கள் தோன்றி இந்த பஞ்சபூதங்கள்ல கூட்டத்து அந்த கூட்டு இணைப்பால உண்டானதுதான் தாவரங்கள். ஓரறிவுல இருந்து 5 அறிவு வரை உயிரினங்கள். ஐயறிவு பத்தி நம்ம பார்த்தோம். ஐயறிவுக்கு 5 புலன்கள் உணர்வுக்கு மூலம் எது அப்படின்னு பார்க்கும்போது மெய் உணர்வு. அந்த மெய் உணர்வு தான் மெய் அறிவாக, பேரறிவாக இருக்குது அப்படிங்கிறத மூலமாக இருப்பது இயற்கை என்று சொல்லக்கூடிய பேரறிவு ஆற்றல் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறோம். இப்ப இதுக்கும் இந்த உணர்வுக்கும் இன்ப துன்பத்துக்கும் என்ன தொடர்பு? உணர்வுக்கும் இன்பத்திற்கும் இன்பமோ துன்பமோ அப்படின்னு சொல்றோம். இதுக்கு ஏதாச்சும் தொடர்பு இருக்குது? நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. தொட்டா இன்பம். ஒரு குழந்தை வந்து நம்ம முகத்துல தொட்டு பார்க்கும்போது அது ஸ்பரிச உணர்வு பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்டா இருக்குது. அதை தொட்டா
இன்பம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சுவைக்கிறோம், வாயில போடுறோம், சுவைக்கிறோம், இன்பமா தெரியுது. அப்ப முகர்றோம், வாசனை, மல்லிகைப்பூ வைக்கிறாங்க, முகர்றோம், அது இன்பமா இருக்கு. பக்தி பாடல்களை கேட்கிறோம், இன்பமா தெரியுது. அழகான காட்சிகளை பார்க்கிறோம், இன்பமா தெரியுது. புலன்கள் வழியாக நாம பெறக்கூடிய இன்பங்கள். மெய், வாய், மூக்கு, கண், காது அப்படிங்கிற புலன்கள், 5 புலன்களை பயன்படுத்தி பெறக்கூடியது இன்பம். இது ஒரு மயக்க நிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த புலன்கள் வழியாக கிடைக்கக்கூடிய இன்பம்ல மயக்க நிலை. அப்ப ஐயுணர்வு நிலையில மயக்க நிலையிலேயே விலங்கு வரை வந்த நிலை 6வது அந்த மெய் உணர்வு பெற வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் மெய்யுணர்வுடைய மயக்க நிலையாக இருக்கக்கூடிய வந்துச்சு. மெய்யுணர்வு பெறுவதற்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் மனிதன் அப்படிங்கிற படைப்பு உற்பத்தி ஆகுது. அப்ப 6வது அறிவை கொண்ட மனிதன் இயற்கை படைக்குது. ஏன் அப்படின்னா ஐயுணர்வு நிலையிலேயே வாழக்கூடாது, மெய்யுணர்வு பெறணும். தான் யாரு, தன்னுடைய மூலம் எது, துன்பம் எது, துன்பம் எது, ஐயுணர்வுன்னா என்ன என்ற ஒரு விளக்கம் கிடைக்கிறதுக்காக அவன் அந்த அறிவுல மயக்க நிலையிலிருந்து விளக்க நிலை பெறணும், தெளிவு பெறணும், தீர்ப்பு நிலைக்கு வரணும், மனிதன் மாமனிதனாக தெய்வமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இயற்கையானது மனிதன் என்ற 6வது அறிவை கொண்ட மனிதன் இயற்கையிலிருந்து உற்பத்தி ஆகுது, தோற்றமளிக்குது. இந்த ஐயுணர்வு பற்றி சிந்தித்த நாம இன்பம் துன்பம் அப்படிங்கிற நிலையில என்ன தொடர்புன்னு பார்க்கும் பொழுது, இன்பம் பொருளில் இருக்கிறதா அல்லது நம்ம உடம்புல இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். அல்லது இன்பங்கிறது வெளியில இருக்குதா, நம்ம நமக்குள்ள உள்ள இருக்குதா? இன்பத்தை வெளியில தேடுறதா அல்லது உள்ளது நமக்கு உள்ள தேடுறதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை கேள்விட்டு சிந்திக்கலாம். உதாரணமா அந்த திருநெல்வேலி அல்வா அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம எடுத்து நாக்குல வைக்கிறேன். இப்ப இன்பமா இருக்குது. சுவைக்கும் பொழுது இப்படி சுவைக்கும் போது அந்த சுவைங்கிறது எதனால அந்த சுவைங்கிறது அந்த காந்தத்தோடைய மாற்றம் தான். அந்த அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் அப்படிங்கிறது காந்தம் அப்படின்னு பார்த்தோம். அந்த காந்தம் தான் ஒவ்வொரு உணர்வா இந்த 5 வகை உணர்வா மாறுது. அந்த வகையில இப்ப நாக்குல அல்வா வச்சிருக்காங்க, வச்ச உடனே அந்த சுவைங்கிற ஒரு உணர்வு நமக்கு கிடைக்குது. அதாவது ஜீவகாந்தம் தான் அந்த சுவையாக மாறுது. இப்ப அல்வாவுல இன்பம் இருக்குதா அல்ல நம்ம உடம்புல இன்பம் இருக்குதா, பொருள்ல இன்பம் இருக்குதா இல்ல நமக்குள்ள இன்பம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை தேடணும். அப்படின்னா ஒரு 100 கிராம் சாப்பிடுறோம், இன்பமா இருக்குது. அடுத்து ஒரு 1/4 கிலோ சாப்பிடுறோம், அப்பவும் இன்பமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1/2 கிலோ சாப்பிடும்போது திகட்டுது. 1 கிலோ சாப்பிடும் அது வாந்தி உள்ள போனது வெளியில வந்துடுது. அல்வாங்கிறது இன்பம் தான், இனிப்பு இன்பம் தருது அப்படின்னா அதை சாப்பிட 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 என்ன ஆகணும், இன்பம் அதிகமாகிட்டே இருக்கணும். ஆனா சாப்பிட சாப்பிட அது அதுவே துன்பமா மாறுதே. அப்ப அல்வாவுல அதே அல்வா தான், ஆனா கடைசியா சாப்பிட்ட போது அந்த இதுல உடம்பு ஏத்துக்க மாட்டேங்குது. அல்வா மேல ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படின்னா எல்லாமே ஒரே கடையில வாங்கினதுதான், ஒரே கடையில வாங்கிட்டு இருந்ததுதான். ஆனா ஏன் இன்பமா இருந்தது ஆரம்பத்துல அப்புறம் துன்பமா மாறுதுன்னா அல்வா மேல எந்த குற்றமும் இல்லை. நம்ம உடம்புலதான் எங்கேயோ தவறு நடக்குது. என்ன அப்படின்னு நம்ம ஜீவகாந்தம் என்ன செய்யுது நம்ம உடம்புல அப்படின்னு பார்க்கும்போது
உடம்புக்கு ஒத்ததாக இந்த உடம்புல நம்ம வாழ்கவையகம் ஜீவகாந்தம் எப்பவும் வாழ்கவையகம் நம்ம உடம்புல தேவையான அளவுக்கு 5 புலன்கள் வழியா செலவாகிறதுக்கு ஏற்ப நம்ம வாழ்க செறிவோடு நம்ம உடம்புல இருக்கும். இருப்பு அதிகமா இருக்கும். வாழ்கவையகம் வாழ்க்கை வாழ்வதற்கு ஏற்ற அளவுல ஜீவகாந்தம் செறிவோடு இருக்கும். வாழ்கவையகம் அது 5 புலன்கள் வழியாக செலவாகிட்டே இருக்கும். அப்படி செலவாகிறது இன்பமா இருக்குது. இப்ப நாக்குல வச்ச உடனே கொஞ்சம் ஸ்வீட் எடுத்து அந்த அப்பா வச்ச உடனே அந்த அதுல 10 யூனிட் இருக்குன்னு வச்சுங்களேன். நம்மளுடைய உடம்புல ஜீவகாந்தம் அப்படிங்கிறது ஒரு 10 யூனிட் ஸ்டாக்ல இருக்குது. தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம உடம்புக்கு ஸ்டாக்ல ஜீவகாந்தம் 10 யூனிட் ஜீவகாந்தம் இருக்கணும் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஆனா என் உடம்புல இப்ப எவ்வளவு இருக்குது அப்படின்னு 50 யூனிட்டுக்கு நான் சேமிச்சு வச்சிருக்கிறேன். ஜீவகாந்தம் செறிவோடு இருக்குது. இப்ப நாக்குல ஒரு கொஞ்சம் கிராம் 100 கிராம் வச்ச உடனே அது அந்த ஸ்வீட்ல அந்த 100 கிராம்ல ஒரு 10 யூனிட் செலவா அந்த காந்தம் இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த ஸ்வீட்ல. அப்படின்னா என்னுடைய நாக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த 10 கிராம சுவைக்கும் போது செலவாகுது. உடம்புக்கு தேவையானது அடிப்படை தேவையை பூர்த்தி செய்து கொள்ள ஸ்டாக்கா இருக்கிறது 10, சேமிச்சு ஒரு 40 சேமிச்சு மொத்தம் 50 எங்க உடம்புல அந்த இருக்குது. அத கொஞ்சம் சாப்பிட்ட உடனே அல்வாவை சாப்பிட்ட உடனே அதுல 10 யூனிட் இருந்ததுனால 10 யூனிட் செலவாகி என் உடம்புல இப்ப 40 யூனிட் ஜீவகாந்தம் இருக்குது. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றேன். இப்ப என்ன ஆகுது? அது இன்பமா இருக்குது. ஏன் அப்படின்னா 40 யூனிட் இருக்கு. உடம்புக்கு 10 யூனிட் இருந்தா போதும். இப்ப நான் இன்னொரு சாப்பிட்ட உடனே அப்போ ஒரு 10 யூனிட் போகுது. இப்ப 30 யூனிட் தான், 20 யூனிட் செலவாயிடுச்சு. 30 யூனிட் உடம்புல இருக்குது. இன்னொரு 10 யூனிட் சாப்பிடும் பொழுது இன்னொரு கொஞ்சம் ஸ்வீட்டு சாப்பிடும் பொழுது ஒரு 10 யூனிட் செலவாகுது. இப்ப 20 அப்படிங்கிற நிலையில என்ன 20 யூனிட் தான் என் உடம்புல சேமிப்பா இருக்குது. 10 யூனிட் பேசிக் அந்த இருப்பு நிலைக்கு வேணும். அது போக 10 யூனிட் தான் இருக்குது. இப்ப என்ன செய்யும்? திகட்ட ஆரம்பிக்கும். தம்பி ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லும். இன்பம் இருந்தது 40 யூனிட் வரப்ப இன்பம், 30 யூனிட் வரப்ப இன்பம், 40 யூனிட்டுக்கு வரப்ப இன்பம், 30 யூனிட்னு வரப்ப இன்பம், கடைசியா 20 யூனிட் வரும் பொழுது திகட்டுது. மறுபடியும் ஸ்வீட்டை எடுத்து நாக்குல வச்சோம்னா இப்ப என்ன ஆகும் அப்படின்னா 10 அந்த 10 யூனிட் போகும்போது என் உடம்புல என்ன இருக்கும்? தேவையான அந்த ஸ்டாக்கு இருக்குது. இப்ப நாக்கு மறுத்து போகும். மறுபடியும் நீங்க மேல வச்சீங்கன்னா எனக்கு ஜீவகாந்த உடம்பு நடத்துறதுக்கு 10 யூனிட் வேணும்பா, நீ எல்லாத்தையும் தீர்த்து விட்ட, நீ என்னால ஒத்துழைக்க முடியாதுன்னு சொல்லி அந்த இன்பமே என்ன செய்யுது அப்படின்னா இன்பமா இருந்த நிலை மறுத்து போய் அதுக்கு அடுத்த சேர்ல அது துன்பமா மாற ஆரம்பிக்குது. ஆக ஜீவகாந்த உடம்புல இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் அந்த சேமிப்பா இருக்கிறது செலவாகி இருக்கும். அந்த செலவாகும் போது உடம்பு தாங்கக்கூடிய அளவுல இருக்கிற முறையில இருந்தா அது இன்பமாகும். உடலை தாங்குவதற்கு மேல அளவு முறை மீறும் பொழுது தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்பமே துன்பமாக மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில துன்பம் கூட நம்மளை பாதுகாப்பாக தான் அங்க இயற்கை நமக்கு கொடுக்குது. நாம இன்பம் அப்படின்னு நினைக்கிறது துன்பம் கொடுக்குதும் இறைவன் அந்த இயற்கையே நமக்கு துன்பம் கொடுத்து தம்பி போதும்பா அப்படின்னு சொல்லி அது சரி பண்ணுது. அப்ப இயற்கை நமக்கு எல்லா வகையிலையும் இன்பமா தான் இருக்கு. துன்பம் கொடுக்கும் போது கூட நாக்கப்பா போதும்பா நுப்பாட்டுப்பா அப்படின்னு சொல்லி நாக்க மறுத்து போதான் செய்யுது.
நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தவங்க ஒரு காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்ணு ஆற்றல் போயிட்டே இருக்குது, தாங்க முடியலங்கிறப்ப கண்கள் என்ன ஆகுது, சோர்வாயிடுது. அப்படி ஒரு துன்பத்தை கொடுது, கண்ணை மூட சொல்லுது, அது தூக்கத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்லிடுது. அப்படி எதை எடுத்தாலும் அது துன்பமா மாறும் பொழுது கூட இயற்கை நமக்கு ஒரு பாதுகாப்பை தான் கொடுத்துக்கிட்டே வருது. அது துன்பம்ங்கிறது கூட ஒரு வகையில அது இன்பம் தான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளா நல்லா இருக்கும். அந்த வகையில ஜீவகாந்தம் செறிவு செலவாகும் போது உடல் தாங்கக்கூடிய அளவுல இருந்ததுன்னா, அளவோடு இருந்ததுன்னா அது இன்பம். அந்த அளவை மீறும் போது அதுதான் இன்பம் அப்படிங்கிற உணர்வு. அப்ப மகரிஷி அவங்க ஒரு கவிதையில சொல்ல வராங்க, அறிவு அதன் நீர் காந்தம் அலையின் மூலம் ஐம்புலன்கள் வழியாக எதை தொட்டாலும் பொறி இயக்கம் தொடர் பொருளின் இயக்கம் ஒக்கல் பொருந்தும் அந்த அளவுக்கு ஜீவகாந்தம் பெருமாற்றம் அழுத்தம் ஒளி சுவை பின்னும் மனம் என ஐந்தாம் ஜீவகாந்தம் செறிவின் அளவு குறையும் நிகழ்ச்சியேதான் ஜீவனுக்கு இன்ப துன்ப உணர்வுகள். அறிவுங்கிற நிலையில இருந்துதான் காந்தமா அலையாக ஐம்புலன்களாக வந்தது. தொடும்போது ஐம்புலன்கள் எதை ஒண்ணு தொட்டாலும் அங்க அளவுக்கு ஜீவகாந்தம் மாற்றம் பெறும், அழுத்தமாக ஒளியாக சுத்த மாற்றம் பெற்றுக்கிட்டே வரும். அது இந்த ஐந்தா ஜீவகாந்தம் தான் உணர்வா மாறுது. அந்த செறிவு செலவாகிட்டே இருக்கும் குறைபாடு, அந்த குறைவு அதுதான் இன்ப துன்ப உணர்வா மாறுது அப்படின்றாங்க. ஜீவகாந்தம் தான் செலவாகிறது. உடலுக்கு ஒத்ததாக இருக்கும் வரையில் அது இன்பம், உடலுக்கு ஒத்ததாக அமையல அப்படிங்கிறப்ப அது துன்பம். நிறைய பாக்குறோம். அப்ப இன்ப துன்ப உணர்வுக்கு எது காரணம் அப்படின்னா ஜீவகாந்தத்தின் செலவு. ஜீவகாந்தம் எங்கிருந்து வந்ததுன்னா அறிவின் அலை, அறிவுதான் எல்லாவற்றிற்கும் காரணம். அப்ப அந்த அறிவு உணர்வதுதான் மெய் உணர்வு. உணர்வு தான் எது காரணம் அப்படின்னா எல்லா உணர்வுகளுக்கும் எது மூலம் அப்படின்னா மெய் உணர்வு. அப்ப மெய் உணர்வு பெறுவதுதான் பெரும்பொழுது எல்லாவற்றிற்கும் மூலமான உணர்வு மெய் உணர்வு உணர்ந்து கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு இன்பம் பேரின்பம். துன்பம் அப்படிங்கிற நிலையில இன்னொரு வகை இருக்கு, நிரந்தரமானது பேரின்பம்ங்கிறது. அப்ப பேரின்பம் ஒருவருக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா மெய் உணர்வு பெறும் பொழுது. மெய் உணர்வுல இருந்து வாழக்கூடிய உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த மனிதன் மெய் உணர்வு பெற்றுட்டான்னா பேரின்பம் அவனுக்குள்ள உற்றெடுக்கும். இந்த மெய் உணர்வு பெறணும்னா யாரு அப்படின்னு தன்னை அறியணும். தன்னை அறிவதற்கு தவம் மேற்கொள்ளணும், உயிரை உணரணும். உணர்வதற்கு தவம் செய்யும் போது நம்முடைய புலன்கள் எல்லாம் அடக்கம் பெற்று புலன் இயக்கம் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால அமைதிங்கிற உணர்வு ஆரம்பத்துல கெட்டும். தொடர்ந்து தவம் இயற்றி துரியம் துரியாதீதம் செல்ல 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 அங்கே போய் நிலைத்து நிற்க மெய் உணர்வு இயல்பாக ஒருவருக்கு கிட்டும். அந்த நேரத்துல இயற்கை தெய்வம் என்ற தன்னுடைய மூலத்தை ஒருவன் உணர்ந்து கொள்ளுவான். மெய் உணர்வு பெறுவதற்கு செய்ய வேண்டிய செயல் தவம், நற்செயல்கள், அறநெறி இவைகள்லாம் செய்ய 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 அமைதிங்கிற உணர்வு நமக்கு கிட்டி துரியாதீதங்கிற நிலையில தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே
ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படிங்கிறாங்க. தன்னை அறிந்து இன்பம் பெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழின்னு சொல்லும் பொழுது மகரிஷி தான் சொல்றாங்க, பா துரியாதீதம் போ, இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் இந்நிலையில் உறைந்து உறைந்து பழகிக் கொண்டால் உலக இன்பங்களிலே அளவு கிட்டும், கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாகும், கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம் அப்படிங்கிறாங்க. வள்ளலாருக்கு தந்திரம், ஒரு தந்திரம் சொல்லு அப்படிங்கிறப்ப வேதாத்திரி மகர்ஷி துரியாதீதம் தான் அதுக்கான தந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தன்னை அறிந்து இன்பம் பெறணும் அப்படின்னா தவம் தேவை. இது அந்த நிலையில நமக்கு கிடைக்கக்கூடியது மெய் உணர்வு, நிரந்தரமான மெய் உணர்வுங்கிறது எல்லை கட்டிய நிலையில இருக்குது. மெய்யுணர்வுங்கிற நிலையில அறிவானது விரிந்து நான் என்ற நிலையிலிருந்து நாம் அப்படிங்கிற நிலை அறிவுக்கு தானாக கிடைக்குது. தன்னை அறியும் போது அறிவானது எல்லை கட்டிய அறிவு விரிந்த நிலையில பேரறிவாக மாறுகிறது. அந்த அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, சமுத்திரம் நான் என்று பூவு, பிரிவிலை எங்கும் பேதமில்லை அப்படின்னு பாரதிதாசன் தன்னையோட போதுங்க. பேரின்பம் பேரின்ப நிலையில இருந்து இந்த மெய்யுணர்வு பெற்றும்போது எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையில நமக்கு கிடைக்கக்கூடியது பேரின்பம். அந்த நிலையில இருந்து எது இன்பம் அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டா, இந்த நிலையில இருந்து நம்ம பேரின்ப நிலையில இருந்து யோசிச்சோம்னா எது இன்பம் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கையில உள்ள எல்லாம் இன்பம் தான். எது இன்பம்னா எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம். இயற்கையோடைய படைப்புல உடல் அமைப்பையும் அறிவையும் கூர்ந்து பார்த்தோம்னா எல்லாமே இன்பமயமா இருக்கும். எது இன்பம்னா எல்லாமே இன்பம்தான். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த திருமூலர் வார்த்தைக்கு ஏற்ப இந்த இன்பத்தை இந்த உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கணும்னா வேதாத்திரி மகரிஷி சொல்லக்கூடிய இந்த தவம் மனவளக்கலை யோக பயிற்சியை நாம் செய்தோம்னா பேரின்ப நிலை எல்லோருக்கும் கிட்டும். இந்த பேரின்பத்தை பெறுவதற்கு நம்ம இத கல்வியா கொண்டு போகணும். இந்த கலைய, இந்த அறிவை, தன்னை அறியக்கூடிய அந்த அறிவை கல்வியில கொண்டு போய் மாணவர்களிடத்துல அதை கொடுத்து அது பண்பாடாக மாறி இருந்ததுன்னா ஒரு கட்டத்துல அனைவரும் மெய்யுணர்வு பெற்று பேரானந்த பேரின்ப நிலையில எல்லோரும் அந்த பேரின்பம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஊற்றெடுக்கும். அப்ப உள்ளத்துல அந்த பேரின்பம் எப்ப பொங்கி வருதோ அந்த நாள் தான் பொங்கல் நாள். அந்த பொங்கக்கூடிய இன்பம், பேரின்பம் பொங்கும் நாளே உண்மையான பொங்கல் திருநாளாக நாம பார்க்கலாம். வருகின்ற திருநாள் பொங்கல் திருநாள் வாழ்த்து அனைவருக்கும் சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் நான் யாரு, நான் மூலம் எது அப்படிங்கிற உண்மையை தானாக உணர்ந்து கொள்ளணும். அப்ப கிடைக்கக்கூடியது பேரின்பம். அந்த பேரின்பம் தான் எல்லாருக்குள்ளயும் ஊற்றெடுக்க வேண்டும். அதுதான் இயற்கையானது, அதுதான் நிரந்தரமானது. மனிதன் மாமனிதனாக வாழக்கூடிய இன்பத்தை உணர வேண்டும், பேரின்பத்தை உணர வேண்டும். அந்த பேரின்பம் இயற்கையாக இருக்கிறது. இயற்கையே எல்லாம் இன்பமயமாக இருக்கிறது. ஆக எது இன்பம் அப்படின்னா எல்லாமே இயற்கையில் அனைத்துமே இன்பமாக இருக்கிறது என்ற விடையை கூறி அந்த பேரின்ப நிலை எல்லோருக்குள்ளும் கிடைக்கட்டும்.
வளமுடன் அந்த இன்பம் பொங்கட்டும் என்று பொங்கல் திருநாளில் வாழ்த்தி வருகின்ற பொங்கல் திருநாளில் எல்லோருக்குள்ளும் அந்த பேரின்பம் பொங்க வேண்டும் என்று கூறி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. ரொம்ப அருமையான பதிவு கொடுத்திருந்தீங்க. வையகம் நன்றிம்மா. இன்பத்தை எப்படி பேரின்பமா மாத்தணும், அத தவம் மூலமா நம்ம செய்ய 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 கண்டிப்பா ஐயுணர்வு மெய்யுணர்வா நம்மளால உணர முடியுங்கிறத அருமையா எடுத்துரைத்தீங்க ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு இதையொட்டி ஏதேனும் சந்தேகங்களோ கருத்துக்களோ இருந்தா ஐயாவிடம் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் கூறி இன்றைய பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வந்துடலாம். வாழ்க வையகம் சிறப்பாக சிந்தனை விருந்து எடுத்த பேராசிரியர் சாந்தகுமார் அவர்களை வாழ்த்துவோம். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், குடும்ப வளம் வாழ்க வளமுடன், தொழில் வளம் வாழ்க வளமுடன் மற்றும் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். சிறப்பாக தவம் நடத்தி கொடுத்த அருள்நிதி வாணிதேவி அவர்களை வாழ்த்துவோம். அவர்களின் உடல் நலம், குடும்ப தொழில் வளம், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்றைய பயிற்சிகளில் கலந்து கொண்ட நாமும் நமது அன்பு குடும்பமும் உடல் நலம், குடும்ப வளம், தொழில் வளம், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். நாளை நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு